அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஐயா, இந்த பால்கடல் கடந்த விஷம் குடிச்சார் சிவன், அதை தடுத்தாங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. இறைவனின் கழுத்தை பிடிக்க முடியுமா? உண்மையில் இதன் தத்துவம் என்ன? ஆமா, பிடிக்க முடியும். யார் பிடிக்க முடியும்? நீ நானும் போய் பிடிக்க முடியாது. இறைவி பிடிச்சா, நீ நானும் போய் இறைவனுடைய கழுத்தை பிடிக்க முடியாதுப்பா. இப்போ உன் கழுத்தை பிடிக்கன்னா இங்கே யாருக்கு உரிமை இருக்குது? ஆனால் உன் பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சிடுவா, யாரும் தடுக்க முடியாது. அது மாதிரி இறைவனுடைய கழுத்தை பிடிச்சா, இறைவி பிடிச்சா, சக்தி பிடிச்சா, அவளால் பிடிக்க முடியும். நம்மளால் பிடிக்க முடியுமா? சக்தி பிடிச்சா நானும் போய் பிடிக்கணும். பிடிச்சோம்னா எரிஞ்சு போடுவோம். ஏன்னா அதனுடைய வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுக்கும் சக்தி கிடையாது. சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்க இந்த உலகத்தில் எதுக்குமே சக்தி கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் அது கடந்து நிற்குது. அப்போது அந்த வெப்பத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது சக்தியினுடைய வெப்பம் தான். சராசரி மனிதனுக்கு கொஞ்சம் டிகிரி 100 வெயில் வந்துச்சுனாவே தாங்க மாட்டான், 4 நாளைக்கு எதுக்க மாட்டான். சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்குவானா? சும்மா சொல்லிக்கிறது பாரு. அப்போ தத்துவம் விஷத்தை அப்படின்னா விஷம் குடிச்சாருன்னு எதை சொல்கிறாங்க? விஷம் குடிச்சாருன்னு அமிர்தம் கடையும் போது வந்துடுச்சு. அமிர்தம் எதில் கடைஞ்சாங்க பார்த்தியா? கடலில், பால்கடலில் கடைஞ்சாங்க. பால்கடல் எங்கே இருக்குது? அதுபடி ஒரு கடல் இருக்குதா? எதில் கடைஞ்சாங்க? மத்து. ஆமாம், அந்த கயிறு என்ன இது? மலை பாம்பு கயிறு. அப்போ அதெல்லாம் போட்டு கடைஞ்சின்னு இருப்பாங்க. அங்கே இது எல்லாமும் உடல்லையே இருக்குது. பாம்புன்றது உன் மூச்சு, மலைன்றது உன் தலை, பார்க்கடல்ன்றது உன் வயிறு. இங்கே கடைஞ்சின்னா அமுதம் வரும்டா அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணாங்கப்பா. முதல்ல விஷம் வரும், அப்புறம் அமுது வரும். சரிங்க. ஸோ விசுவாசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும். சாதாரண உலகத்து வாழ்க்கையிலேயே விசுவாசமாக இருக்கணும்னா அப்போ நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற இறைவனுக்கு விசுவாசமாக எப்படி? அது தேவையில்லையா? ஏன்னா இவனால் தானே தொல்லை வரும். அதனால் இவங்கிட்ட விசுவாசமாக இரு. கடவுளால் மனிதனுக்கு தொல்லையே வராது. அதனால் அதுக்கிட்ட விசுவாசமாக இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட விசுவாசமாக இருன்றான். பொண்டாட்டி என்ன சொல்கிறா? என்கிட்ட விசுவாசமாக இருக்கு. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட விசுவாசமாக இருக்காது. என்கிட்ட விசுவாசமாக இல்லைன்னா உனக்கு சோறே கிடையாது. புருஷன் என்ன சொல்கிறான்? என்கிட்ட விசுவாசமாக இருக்கும், அப்போ தான் உனக்கு புடவை, ஜாக்கெட்டு, தங்கம், நகைலாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றான். அப்போது இந்த மாதிரி விசுவாசத்தை அடிமைப்படுத்தி விசுவாசப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இவன் யாருக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதே இவனுக்கு தெரியல, மறந்து போயிட்டான். இவன் உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டியது இறைவனுக்கு. ஏன்னா உன் பொண்டாட்டி ஒன்று படைக்கலை இந்த உலகத்தில், உன் அம்மா படைக்கலை, உன் அப்பன் படைக்கலை இல்லையா? ஆனால் படைச்சவன் அவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆனால் இவன் இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உப்பிட்ட வரை உயிர் உள்ள வரை நினையணும். ஏன்னா நீ அதனால் தான்டா இந்த உலகத்தில் வாழ்ந்த. உப்புன்னா என்ன? உப்பு என்ன? உப்பு சோத்து போட்டுக்கிற மந்த உப்பா? உப்புன்னா விந்துன்னு அர்த்தம். அந்த விந்தை யார் விட்டான் உனக்கு? உன் தாயும் உன் தகப்பனும். நீ சாவுற வரைக்கும் அவங்க மேலே பற்றா இருக்கணும்டான்னா. ஆனால் இவன் பொண்டாட்டி மேலே பற்றாயிரம், பிள்ளைங்க மேலே பற்றாயிரம் இல்லையா? ஆனால் அப்போ உப்பிட்டவரை உயிருள்ளவரை நினையணும். அது நன்றி மறக்காத தன்மடான். இப்போ என்ன சொல்கிறான்? உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை அடின்றான். ஏண்டான்னா அவன் இருந்தான் நான் சொல்லி காட்டுவான், அவனை கொண்டு போடுறான்றான். உலகம் மாறி போச்சுப்பா. நல்லதுக்கு காலம் இல்லை, தீமையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். இது மனிதர்களே தான் தீமையை, கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் யாருன்னா எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம். வாழற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம்னா அதுவே பெரிய தெய்வ வழிபாடாக மாறும். ஆத்மானந்தா எப்பவுமே இறைவனோட நினைவில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் வேலை அது இதுன்னு இருக்கிறதுனால ஒன்று இது பண்ண இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்குறியா? ஆமாம், இருக்க முடியும். யாரால் இருக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு பிறவியில் செஞ்ச தவத்தால் அது வராது. இது ஜென்ம ஜென்மமாக இது தொடர்பு இருந்தால் மட்டும்தான். 1000 சோதனைகள் வந்தாலும் அந்த இறை சிந்தனைகள் என்றது தடுமாறாமல் ஒருத்தரால் நிற்க முடியும்.
புரியுதா? இல்லைன்னு சொன்னால் யாராலையும் அதில் நிற்கவே முடியாது. அப்போ உனக்கு அந்த மாதிரி நிற்கணும்னு ஒரு எண்ணம் வந்தாலே அது இந்த பிரிவில் செஞ்சதுக்கான பலன் இல்லைப்பா, அது முன் பிரிவில் செஞ்ச பலனோட விளைவாக உன் மனம் அதையே தேடுது. அன்னைக்கு நீ விதைக்கலைன்னா இன்றைக்கி அதை தேட வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறார் கணபதிதாசர் ஒரு பாடலில் சொல்கிறாரு. முந்தின பிறப்பு வந்த முதன்மையும் அறியாய் நீதான், பிந்தின பிறப்பு வந்த பெருமையும் அறியாய் நீதான், அந்தர பச்சி போல அலைகின்றாய் அகத்துள்ளே, முச்சந்தியை அறிந்து நாகைநாதரை சார்வாய் நெஞ்சே. எப்போ இந்த பிறவியில் உனக்கு ஒரு எண்ணங்கள் உதயமாகுதுன்னா அது இந்த பிறவியில் விதைச்சது இல்லைப்பா, ஏற்கனவே விதைச்ச விதை இப்போ அறுவடாகி இங்கே விளையுது. புரியுதா? அப்போ இறைவனை பற்றி ஒருத்தருக்கு நாட்டம் வருது அப்படின்னாலே இது ஜென்மாந்திர வாசனை இல்லாமல் அது நடக்காது. இல்லை எதேச்சியாக இது நடந்தாங்கன்னா தொடச்சி அவங்களால நிற்க முடியாது. வந்த வேகத்தில் திரும்ப அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஒரு செவுத்தில் அச்ச பந்து மாதிரி கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி காணா போயிடுவாங்க, திருப்பி கொஞ்ச நாள் பார்த்து வருவாங்க, திரும்ப காணா போயிடுவாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியாது, எங்கே வராங்கன்னு தெரியாது. காரணம் என்ன? அவங்க இறைவனோட ஆசீர்வாதத்தோடு உள்ளே வரல, தன்முனைப்பால் வராங்க. அப்போ தான் மனம் சொல்லும்போது உள்ளே வராங்க. ஒரு நாள் சொல்கிற மனம் இன்னொரு நாள் வேறு மாதிரி சொல்லும். ஒரு நாள் இதை உண்மைன்னு சொல்லும், ஒரு நாள் இதை பொய்ன்னு சொல்லும். அப்போ உண்மைன்னு நினைக்கும் போது இங்கே உள்ளே வரும், பொய்ன்னு நினைக்கும் போது வெளியே போகும். மனம் அடிக்கிற காற்றுல பார்க்குற பேப்பர் மாதிரி இந்த மனம் நாலா பக்கமும் சிக்கி சின்ன பண்ணமாகும். அதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதா? ஆனால் ஆடாமல் அசையாமல் கொண்ட கொள்கையில் ஒரு மனுஷனால் உறுதியாக நிற்க முடிஞ்சா அது இறைவனோட ஆசீர்வாதம். புரியுதா? ஒருத்தரை குருவா நம்ம ஏற்றுக்கிட்டோம், அவரை நம்ம சந்தேகப்படலாமா? குருவா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சீடனான்னு முதல்ல யோசிக்கணும். குருவை சந்தேகப்படுற அளவுக்கு நமக்கு பக்கம் வந்துச்சா? இல்லை. அப்போது நம்ம அதுதான் பல பேருக்கு நம்ம முன்ன அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இங்கே யாரும் வந்து பாடம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்த உடனே பாடம் வாங்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. வந்து பாருங்க, உக்காருங்க, இங்கே சொல்கிற விஷயங்களை கேளுங்க. இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய புத்திக்கு ஏற்ற அந்த விஷயமும் மேட்ச் ஆகுதான் பாருங்கள். அப்போ இது ரெண்டும் எங்கே ஒரே சிந்தனையாக இருக்குதோ அதுக்கப்புறமா பாடம் வாங்கினா அவங்களால நிற்க முடியும். அதுக்கப்புறம் சந்தேகமே வராது. ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னார் வழியில், அங்கே போயிட்டா நீ அதுவாகிடுவ, சிங்கம் ஆகிடுவ, புலி ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்னதை கேட்டு உள்ளே வந்தேன்னா நீ வந்த வேகத்திலே சந்தேகத்துக்கு ஆளாயிடுவேன். ஏன்னா உன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி குரு இருக்க மாட்டார். நீ நினச்சிருப்ப இந்த பாடம் வாங்கினவுடனே அப்படியே வானத்தில் பறக்கலாம்னு நினச்சிருந்தா வந்திருப்ப. ஆனால் உன் குரு அப்படி பறக்க வைப்பாரா? அப்போ உனக்கு சந்தேகம் வரும். இதுக்கு காரணம் என்ன? ஒரு குருவோட வேலை என்னன்னு தெரியாதோட விளைவு. ஒரு குருவானவர் நூல் கட்டி பட்டம் பறக்கிற மாதிரி மனுஷனை பறக்க வைக்கிறதுக்கு வந்தவர் இல்லை. புரியுது? இந்த உலகத்தில் பறக்க வைக்கிறதுக்கு வந்தவர் இல்லை. இந்த உலகமே மாயின்னு தெரியாமல் சேத்துல கிடக்கிற ஒரு பண்ணி எப்படி சேத்துல கிடந்து அதையே சுகமாக நினச்சின்னு இருக்கோமோ அப்படி சுகமாக வாழ்ந்துருக்கக்கூடிய நம்மளை குளிப்பாட்டி, இது நீ இல்லைப்பா, இதுக்காக வரல நீ இந்த உலக ஆசையிலேருந்து நம்மளை வேற எடுத்து கூட்டும் போன வந்தவர் தான் குரு. அவர் நீ நினைக்கிற மாதிரி அவர் இருக்கவே மாட்டார். நீ பார்த்த காட்சி உன்ன மாதிரியே ஒரு காட்சியை பார்த்துட்டு உன்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பார், மனுஷன் மாதிரி இருப்பார். ஆனால் உள்ளே இருக்கிறவர் வேற. அவரை நீ ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. அப்போ இந்த சிற்றறிவை கொண்டு குருவை எடை போடலாமா அப்படின்னு முதல்ல நாம் யோசிக்கணும். நாம் முதல்ல சீடன் தானா, சீடனுக்கு ஒரு இலக்கணத்தோடு நாம் வாடுறோமா அப்படின்னா அதுவே ஒரு கேள்விக்குறி தானே. சீடனுக்கான இலக்கணமே இல்லாத போது குருவை சந்தேகப்படுறது சரியா? உங்கள் அம்மாவை சந்தேகப்படலாமா? இல்லை, முடியாது. காரணம் என்ன? ஆமாம், அதே தான். அப்பாவை சந்தேகப்படலாமா? முடியாது. நீ உன்னோட கடமையை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு யோகியதை இருக்குதே தவிர கேள்வி கேட்கறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒன்றும் வரக்கூடாது. வந்து தெளிஞ்சதுக்கப்புறம் சந்தேகத்துக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது. புரியுதா? கப்பலில் ஏறிட்ட, கடல்லையும் போயிட்ட, இப்போ இந்த கப்பலை நம்மளை ஊர் போய் சேர்க்குமானே கடல் நடுவில் போய் சந்தேகப்படலாமா? இல்லை. அப்படி சந்தேகப்படுறதும் ஒன்று தான், போகிற கப்பல்லேருந்து கீழே குதிச்சிருந்தோம் ஒன்று தான். ரெண்டும் ஒரே விளைவை தான் ஏற்படுத்த போகுது. அப்போ சந்தேகன்றது இருக்கவே கூடாது. தெளிஞ்சதுக்கப்புறம் உள்ளவா.
உள்ளே வந்ததுக்கப்புறம் சந்தேகத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. புரியுதா? குருவை சந்தேகப்படுற இடத்துல நாம் இல்லை. ஆனால் நமக்கான குருவா இவர் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. குருன்னு ஊரில் நிறைய பேர் சொல்லிப்பாங்க. ஆமாம். நான் தான் குருன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அங்கே போயிடாத. புரியுதா? ஏன்னா அவர் குரு இல்லை. நான் குரு இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் குரு. புரியுதா? கடவுள் யானை வந்து நான் தான் கடவுள்னு சொல்லியிருப்பாரா? இல்லை சார். நாம் தான் சொல்லி தெரிகிறோம் கடவுள் அவர் சொன்னதே இல்லை ஒரு நாளும். குருவும் அதே போல தான் தன்னை மறைப்பாரை தவிர தன்னை ஒரு நாளும் அவர் காட்டவே மாட்டார். அப்போ காட்டக்கூடிய யாரும் குருவுக்கான தகுதிகள் இல்லை. அவங்கக்கிட்ட உன் சந்தேகத்தை கேட்கலாமே. தெளிஞ்சு இருக்கிற குருக்கிட்ட உன் சந்தேகத்தை பண்ணவே கூடாது. புரியுதா? சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கூடாது. சரி சார். அப்போ தான் அந்த பாடம் உனக்கு கை கொடுக்கும், இல்லைன்னா கை கொடுக்காது. சரி சார். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின் இருள் தீர